ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ்எஸ்னால் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இப்போ நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது கைஸ். அது என்னென்ன டைப்ஸ்னால், முதல்ல இன்லைன் ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோடிங் மூலிமா. அப்புறம் செகண்ட் இன்டர்னல் அண்ட் தேர்ட் எக்ஸ்டர்னல். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். அதாவது இது மூலியமாக தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் சப்ளைம் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பட்டன் அண்ட் சம்திங் எல்ஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு பட்டன் அப்படின்னு மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட்டனையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஜஸ்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் சப்மிட் கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னா ஜஸ்ட் ஒரு பட்டன் மட்டும் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக ஒரு பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். அது எப்படி அப்ளை பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் இன்லைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ பட்டனுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணணும். அது எப்படின்னா ஸ்டைல் ஈக்குவல் டு அண்ட் இதுக்குள்ளே கலர் கொடுக்குறேன். கலர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதுதான் கைஸ் ஒரு ஃபார்மேட். இப்போ கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு கோலன் தான் கொடுக்கணும். நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒர்க் ஆகலை. பட் நீங்கள் ஒரு கோலன் கொடுத்துட்டு கடைசியாக இந்த க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கு. இது இன்லைன் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுறேன் இன்லைன். ஓகே, இன்லைன். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இன்டர்னல் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே நான் டைட்டில் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டைட்டில் மை வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளேயே நான் ஸ்டைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டைலை என்ன பண்ண போகிறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் க்ரியேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம அதை கலர் மாற்ற போகிறோம். ஸோ இந்த இடத்துல பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போது இந்த இடத்துல கலர் நம்ம கொடுத்தோம் இல்லையா. ஸோ கலர் கொடுத்து ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம போய் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா ரெட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கலர் வித்தியாசம் தெரியலனா நான் இதை ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கட்டுறேன். ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆகிடுச்சு. இப்போது இது இன்லைன் ஃபங்க்ஷன். அதாவது நம்ம இன்லைனில், அதாவது இந்த பட்டனுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் ஸ்டைல். அதாவது ஹெட்டுக்கு நடுவில், இந்த ஹெட்டுக்கும் நடுவில் இங்கே மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை. காப்பி பண்ணி நான் கட் பண்ணிவிட்டு டைட்டிலுக்கு பின்னாடி கூட போடுறேன். இதுவும் ஒர்க் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதை எங்கே போடுறோன்றது முக்கியம் இல்லை, பட் ஆனால் நம்ம ஹெட்டுக்குள்ளே போடணும். அண்ட் இப்போ நான் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இது நம்மளுக்கு என்னென்னா இன்டர்னல். ஓகே கைஸ், இப்போ இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இது இன்டர்னல். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரை பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபைல் நியூ. இப்போ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இது என்னன்னு சேவ் பண்ணோன்னா ஜஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் பேர், அதாவது உங்களோட ஃபைல் பேர் லைக் வெப்சைட் டாட் சிஎஸ்எஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணணும். இல்லைனா இங்கே கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வெப்சைட் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வெப்சைட் CSS இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் /star அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். இப்படி வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்குள்ளே நம்ம கோட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே என்ன கோட் பண்ணோம், பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணியிருக்கோம். பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதையே நம்ம அங்கே ட்ரை பண்ணலாம். பட்டன் BUTTON பட்டன். இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன்.
இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதை நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ இது எடுக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம், இது ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்னா ஒரு ஒர்க் ஆகாது. பட் இப்போ நான் இங்கே பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டுட்டு ட்ரை பண்ணும்போது, சாரி கைஸ், நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி, நான் ஒன்றும் லிங்க் பண்ணவே இல்லை கைஸ், அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லிங்க் பண்ணணும். அதாவது இந்த website.css அப்படிங்கிற ஃபைலை website.htmlக்கு லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம்னா link லிங்க், இது வந்து அப்புறம் REL கொடுக்கணும். REL என்ன மீனிங்னா ரிலேஷன். அதாவது நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்னா இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சப்போஸ் வேறு ஏதாவது கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பேர் போடணும். பட் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து CSS. ஸோ அது வந்து ஸ்டைல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. STYLE ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து HREF. இப்போ வந்து லிங்க் பண்ண போகிறோம் எதனா website.css அப்படிங்கிறத லிங்க் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஒரு லைன் மூலியமாக இந்த வெப்சைட்டை நம்ம லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ நான் கலர் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு பட்டன் வந்துருச்சு. இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க், RELனா ரிலேஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. REL ஈக்குவல் டு ரிலேஷன், REL ஈக்குவல் டு ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப் ஆஃப் பர்டிகுலர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது போடலன்னா ரன் ஆகாது. ஏன்னா நான் உங்களுக்கு அதையும் ட்ரை பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்துக்கோங்கன்னா இதை எடுத்துடுறேன், காப்பி பண்ணிக்கிறேன், எடுத்துகிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் மாறல. ஸோ நம்ம அந்த ரிலேஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுற மாறிட்டுருக்கு. ஓகே, இப்போ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட். அண்ட் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.